டேய் ஜந்து பயமாக்குதுடா டே விட்டுடா டே தம்பி வேணாண்டா நோ 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 வேணாம் 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 அட பாவி ரத்தம் தெரிக்குதுடா டேய் சாரி பட் யூ டைடா என்னடா சொல்றீங்க இருங்க இன்ட்ரோ போட்டு வந்து இந்த மான்ஸ்டர் இன்னும் தப்பிக்கிறேன் Anyone don't know? He was called Garudan. He not only fight with snake, he fight with devil. So he ready for war? Ready for war. Game of Garudan, ready for war. Ready for war. Ini dari kebor de sabda, 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 sabda. நீங்கள் யூடியூபில் பார்த்து கொண்டிருப்பது கேம் ஆஃப் கருடன். ஸோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் 1 அப்படிங்கிற ஒரு சூப்பரான கேம் ப்ளே தான் பார்க்க போகிறேன். இந்த கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எனக்கு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா டேப் 1 விட டேப் 2 டேப் 3 4 பார்ட் இருக்குது இந்த கேமில். டேப் 1 டேப் 2 டேப் 3 டேப் 4ன்னு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது டேப் 3. ஏன்டா அப்போ அதை போடாமல் இதை போடுற அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா அதுக்கு வேணால் பதில் என்னென்னா, அதாவது இது வந்து ஒரு யூனிஸ் மாதிரி. டேப் 1 வந்து விசித்திரமான கதை, டேப் 2 ஹாரர் ஸ்லீவ் அது வந்து வேறு மாதிரி ஸ்டோரி, டேப் 3 இது எல்லாத்தையும் விட ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி. ஸோ நைஸ் கேம். மூன் வாக்கர் கேம்ஸுக்கு வந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்ல கேம்ஸ்லாம் வந்து இவங்க உருவாக்குறாங்க. பட் என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங்ஸ் எல்லாமே கம்மியாக வருது. ஏன்னா வந்து சரியாக காட்ட மாட்டேங்குது. நம்ம வந்து டேப் அப்படின்னு போட்டால் தான் வருது. ஸோ ஹாரர் கேம்ஸ் அப்படின்னு போட்டால் வந்து ரொம்ப காட்ட மாட்டேங்குது. டேப் 3 மட்டும்தான் காட்டுது. டேப் 1 டேப் 2 டேப் 4லாம் வந்து காட்ட மாட்டேங்குது. டேப் 4 இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே விளையாடி பார்த்தா செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு கேமும் ஒரு கான்செப்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேப் 1 வந்து விளையாடி பாருங்கள். ஸோ முதல்ல ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லி தான். ஸோ டேப் 1 சின்ன கான்செப்ட் தான், வெறும் 5 கீ எடுக்கணும். பட் இங்கே இருக்கிற மான்ஸ்டர் ரொம்ப மோசமானது. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. எல்லோரும் யோசிப்பீங்க, என்னடா இவன் ஃப்ரைடே போடுறான்னு. நான் வந்து சாட்டர்டே தான் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் இந்த கேம் வீடியோ தான் டேப் 1 தான் போட போகிறான்னு சொல்லி சனிக்கிழமைக்கு வந்து சிப்ளிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம் வீடியோ வந்து ரெடி பண்ணி சனிக்கிழமைக்கு நான் அது எடிட்டும் பண்ணிட்டேன். பட் ஏன் வந்து இவ்வளோ சீக்கிரம் போடுறேன்னா, டேப் 1 கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா மூன் வாக்கர் கேம்ஸில் வந்து நான் ப்ளே ஸ்டோரில் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் கேம் டேப் சீரிஸை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காகவும் வந்து இந்த போடலான்னு சொல்லி தான். ஸோ அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மூன் வாக்கர் கேம்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அவங்க வந்து பிரேசிலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் காமிச்சு. ஸோ இங்கே இருக்கிற மான்ஸ்டர்ட்டு தப்பிக்கணும். ஸோ கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங், செம்ம ஃபன். நீங்கள் வந்து விளையாடி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து இந்த கேமில் வந்து ஒரு செம்ம விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமில் சவுண்டே இருக்காது. உங்கள் வாக்கிங் சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அதுவும் ஹெட்ஃபோன் போட்டால் மட்டும்தான் கேட்கும். மற்றபடி இந்த மான்ஸ்டர் கத்துற சவுண்டு தான் அங்கே செம்ம கொடுமையாக இருக்கும். ஸோ ஹாரரில் வந்து செம்மையாக வந்து போட்டு உதறி இருப்பானுங்க, பிச்சு தள்ளியிருப்பானுங்க ஹாரரில். ஐயோ இன்னும் வரல. ஸோ ஏன் கத்துறாங்க? ஐயோ நண்பர்களே, இது வரானா இல்லையா? வரானா? போயிட்டான். ஸோ இந்த கேம் ஆஃப் கருடனுக்கும் அந்த பேக் ரூம் மான்ஸ்டருக்கும் தான் இனிமேல் யுத்தம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் கேம் ஆஃப் கருடனுக்கு லைக் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் இந்த மான்ஸ்டர் கிட்ட தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மிருகம் கம்மிட்டு போயிடும். ஆனால் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போயிருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து செம்ம வரியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், கண்டினியூஸாக துரத்துது என்ன. அப்பா ஐயோ. ஓகே, 3 கீ எடுத்துட்டேன். ஸோ இன்னும் 2 கீ தான் எடுத்துகிட்டு அந்த கேம் முடிஞ்சிடும். ஸோ இது ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். டேப் 1 MBயும் கம்மி தான், ஆஃப்லைன் கேமு. ஸோ விளம்பர தொல்லை கிடையாது, ஒரு சூப்பரான கேமு. ஸோ விளையாடுங்க ப்ளீஸ். மூன் வாக்கர் கேம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
என்னை வந்து அவங்க பாராட்டினங்கிறதுக்காக நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து உருவாக்குறதுக்கே வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும். பாருங்கள், மான்ஸ்டர் எங்கேயோ போயிடுச்சு அவங்கள பாராட்டினதுனால. மான்ஸ்டர் அட்டாக் பண்ண அதை பார்த்தீங்களா? ஐயோ கடவுளே, இது மாட்டிக்குது. ஓ ஐயோ, தொத்துது மாட்டினா காலி. வேணாம் ஐயோ பார்த்தீங்களா, ரத்தம் தெரிய சம்பவம் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ ரொம்ப சின்ன கேமு, ஆனாலும் வந்து ஆர்டர் நல்லா இருக்குது. மிரட்டி விட்ருக்காங்க மான்ஸ்டரை வச்சு. எனக்கு அந்த மான்ஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரில் நம்ம வந்து காலியை இறந்ததுக்கு கூட இது கீ இங்கே இருக்குது. ஓ, ஃபஸ்ட்லேருந்து விளையாடுறோம்ல. சரி, ஃபஸ்ட்லேருந்து விளையாடுறத மறந்தே போயிட்டேன் நம்மளுக்கு. ஸோ நம்ம நம்ம அவுட் ஆனது கூட அவங்க சாரி சொல்கிறாங்க பாருங்களேன், சாரி யூ ஆர் டைட் அப்படின்னு. ஸோ அதுவும் நல்ல மனசு அவங்களுக்கு. அது இருக்கட்டும். இப்போ முக்கிய சாவியெல்லாம் வந்து கால் பண்ணுவோம். போடு, சூப்பரு, உடனே கிடைக்குது. ஓய் ஆகா, எப்படி இது? ஐயோ, இன்னொரு ஐயோ, எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு இடம் தாங்க. இங்கே தான் வந்து நம்ம வேகமாக ஓடி போய் இது வாங்க முடியும். அதே மாதிரி பாருங்கள், திடீர்னு அவன் கண்டினியூஸாக துரத்துறான். திடீர்னு விட்டுடுறான் பாருங்கள், நம்மளை துரத்தவே இல்லை. ஸோ இது வந்து பக் இல்லை, இது வந்து இதுவும் வந்து ஒரு லாஜிக் தான். ஸோ எந்த மிருகமாக இருந்தாலும் அதுக்கிட்ட ரொம்ப நேரம் நின்று தான் ரொம்ப துரத்தும். ஸோ நம்ம சர்சர் அதுக்கிட்ட தெரியல. இது பண்ணுறீங்க, அந்த பக்கம் தான் போனோம். ஸோ இருங்க, ஓட்ட வழியாக குதிச்சிடும், வேலைக்கு ஆகாது. நம்ம இந்த ஓட்ட வழியாக இறங்கி பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு கீ இருக்குது. சூப்பர், கேம் முடிக்க போகிறேன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா வந்து அந்த தூணாண்ட ஒன்று எப்போவுமே இருக்கும் அவங்க தூண்கிட்ட. ஸோ கேம் முடிய போகுது. ஸோ வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சார். தூணாண்ட இல்லையே, ஐயோ தூணாண்ட இல்லை, ஓட வேண்டியதுதான் இல்லை விடாம தப்புங்க. என்னை பேச ஊரடே, இப்படி கத்திரியடா அநியாயமா பாவி. பேக் ரூம் மண்டையா, பின்னாடி பாருங்களேன், சிலந்தியும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஜந்து போடா ஜந்து. போயிட்டான், கீழே போயிட்டான். உள்ள கீழே சாவி இருக்குமோ? சரி, இப்படி போகலாமா வேணாமான்னு தெரில. ஓகே, போவோம். எவனா இருந்தாலும் நாங்களாம் காட் கருடன்டா, கேம் ஆஃப் கருடன்டா. இங்கே சாவி இருக்கா? இன்னும் ஒரு சாவி தான் நண்பர்களே. சாவி யாரெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கலாம், வீடியோ பார்க்கும்போதே லைக் போட்டுருங்க. சாவி அப்போ தான் எனக்கு கிடைக்கும் சீக்கிரமாக. நல்லவங்க நினச்சது நடக்கும். ஸோ என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஐயோ, ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. இந்த பக்கம் இங்கே போய்க்கணும் போகிறானே. என்ன அவன் காலில் ஒட்டுனுக்குதா என்ன? அவன் காலிலே ஒட்டுங்குது சாவி இல்லையே. கால் இது தப்பான இடம்பா. சரி, பார்க்கறது என்ன தொத்துன்னு வருது. ஐயோ, என்னமோ வளருண்ணே. வெயிட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு போலியா? இது வந்து சின்ன பேக் ரூம் தான். இப்படி சுற்றி போகிற அளவுக்கு தான் இருக்கும். குப்பை தொட்டியில் எதுவும் எடுக்க முடியாது இங்கே. ஸோ பாருங்களேன், இங்கேயே ஒரு கீ இருந்திருக்கு பாருங்கள். செம்மல நான் எப்படி செம்மையாக திங்க் பண்ணேன். நான் என் பிரெயின் பற்றின திடீர்னு தப்பிச்சு ஓடுறேன். இல்லைங்க, எனக்கு ஒரு சேசிங் போடலான்னு நினச்சேன். சரி விடுங்க, இவ்வளோ தூரம் சேசிங் தான் பண்ணிகிட்டு இருந்தான் நம்மளை. இன்னும் முடியல ஆனால் கேமு. ஸோ அந்த டோர்கிட்ட போனோம். ஸோ அந்த டோர்கிட்ட போயிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ டேப் 2 இதை விட செம்மையாக இருக்கும். நான் டேப் 2 அதுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து நான் தொடர்ந்து இப்போ மூன் வாக்கர் கேம்ஸ் உருவாக்குறேன். பேச விடுற பயந்துட்டேன்டா பாவி. இன்னும் ஒரே ஒரு பாவி எதுக்கு நான் போயிருந்தேன். நான் இல்லை போடு. ஸோ எனக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் ப்ளே ரொம்ப செம்ம த்ரில்லிங்காக பிடிச்சிருந்தது. ஸோ திருப்பி விளையாடலாம் போல தான் இருக்குது இந்த கேம் விளையாடும் போது. ஸோ நான் வந்து மூன் வாக்கர் கேம்ஸோட யூனிவர்ஸில் இணைய போகிறேன். அதாகப்பட்டது அவங்க உருவாக்கின கேம்ஸ் தான் வந்து நான் தொடர்ந்து போட போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா வேறு ஏதாவது கேம் போடலான்னு யோசிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேப் 2ன்னு சொல்லிட்டேன். சாரி, அது தப்பு. நாளைக்கு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா
சிப்ளிங்ஸ் அப்படிங்கிற கேம் ப்ளே. ஸோ அந்த கேம் ப்ளேயில் தான் அதுதான் வந்து ஒரு பிளானில் இருந்தது. டேப் 1 போடுற பிளானே இல்லை. ஸோ டேப்பு 1 போடுறதுக்கு வந்து இவங்க மூணாக்கர் கேம்ஸ் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக போடுறேன், சரி சீக்கிரமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ டேப் 1 சின்ன கேம், அதனால தான் வந்து போட்டேன். ஸோ பொதுவாக என் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ பார்க்கலாம், இதுக்காகவே லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து வீடியோ நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மூன் வாக்கர் கேம்ஸுக்கு தொடர்ந்து வந்து ரிவ்யூ பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுங்க, ஏதாவது அப்டேட்னால் சொல்லுங்கள். அவங்க கேம்ஸில் விளையாடி பாருங்கள். டேப் 2 டேப் 3 வேறு லெவல். ஸோ டேப் 3 வந்து விளையாடுங்க. டேப் 4 வந்து அது அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ டேப் 5 வந்து உருவாக்குவாங்களான்னு தெரியல. ஸோ நம்ம கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான். ஸோ நீங்கள் எல்லோரும் விளையாடி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேம் ஆஃப் கருடனை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. கமலா கேம்ஸ் வந்து பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ அதுவும் வந்து நல்லாயிருக்கும். பட் 35 நிமிஷம் வீடியோ, சாரி இது வந்து கம்மியாக முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.